நானும் சுல்தான் ப்ரோவா இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியில போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய பிளான் இருக்கு. ஆஃப் மந்த் பிளான் இருக்கு, ஃபிஷிங்க்கு பிளான் இருக்கு, அப்புறமா ஏதாச்சும் ஷாப்ல போய் ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ற மாதிரி பிளான் இருக்கு. ஸோ எந்த பிளானும் இப்போ கன்ஃபார்ம் இல்ல. இப்போ நம்ம கரெக்டா கிளம்பி போய் டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்றதான் பிளான் இருக்கு. ஃபிஷிங்க்கு ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியில பின்னாடி வச்சிருக்கேன். ஃபிஷிங் பண்றதுக்காக ராடு எல்லாமே பின்னாடி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ கிளம்பிட்டோம். ரொம்ப வெயில் இருக்கு, அதிகமா வெயில் இருக்கு. ஸோ வெயிலுக்கு நம்ம ஒரு கூலா ஒண்ணு குடிச்சாதான் சரியாகும். காஃபியும் குடிக்கணும்னு தோணுது, அண்ட் கூலாவும் குடிக்கணும். அது ஒரே வழி. அதுதான் காஃபி வாங்கியாச்சு. ஸோ காஃபி சாப்பிடலாமா? டங்கின் டோனட்ஸ் நான் எப்பவுமே எங்ககிட்ட தான் வாங்குறது. இந்த ஐஸ் காஃபி அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா 10 ரூபாய். இப்போ சுல்தான் பாய்க்கு கால் பண்ணலாம், கால் பண்ணி பேசலாம். ப்ரோ எங்க இருக்கீங்க? தமா பக்கத்துல தான் இருக்கேன். இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். சுல்தான் பாய் அவங்க ஏரியாவுக்கு போனேன். அவர் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு சொன்னாரு. சோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அது என்ன ஹாஸ்பிட்டல்னா பதர்ன்னு சொன்னாங்க. பதர் ஹாஸ்பிட்டல். மோஸ்ட்லி நம்ம தமிழன்ஸ்னா தமாம்ல இருக்கிற ஆளு எங்கதான் போவோம். பாத்துட்டேன் சுல்தான் பாய். இப்போ சுல்தான் பாய் வந்தாச்சு. vlog இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாமா? மட்டும் இது பண்ணிட்டு ஏன் பாக்குறீங்க? உங்க சேனல்லையும் போட போறீங்க. அதான் இப்போ சரி, நீங்க ஆரம்பிங்க. விஸ்வல் ஆரம்பிங்க. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இந்த வாட்டி நாங்கள் 2 பேரும் கொலாபரேஷன்ல ஒரு பெரிய வீடியோ போட போறோம். அந்த பெரிய வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் பண்ண போறோம். தென் ஹால்ஃப் மூன் பீச் அப்படின்னு சவுதி அரேபியா தமாம்ல ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் டூரிஸ்ட் ஸ்பாட் தடங்கல்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அங்க போயிட்டு நாங்க குளிக்கிறோமோ இல்லையோ, சவுதி அரேபியா அரபு கண்ட்ரின்னு வந்தாலே டெசர்ட் பைக் ட்ரை பண்ணணும், பாலைவனத்துல படுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ இன்னைக்கு அதுதான் நம்ம பண்ண போறோம். அவரு மாதிரி பறக்கணும், எப்படி பறக்குறாருன்னு அங்க இருக்கு. பறக்குற இடம்னா அங்க நிறைய இருக்கு. சோ அதனால யார் பறக்குறாங்களோ இல்லையா, புரோவோட பறக்க முடியாது. பட் ஐ வில் நான் பறக்க மாட்டேன். ஆல்ரெடி பறந்து ஒரு வாட்டி கை உடைச்சுக்கிட்டேன் நானு. சோ அதனால இன்னைக்கு நாங்க ஹாஃப் மூன் பீச் போக போறோம். அதுக்கு முன்னாடி மீன் பிடிக்க போறோம். ஆமா, மீன் எங்க? அது மஸ்தான் ஐலாண்டுக்கு போறோம். இப்போ ப்ரோ தான் எப்பவும் போல டிரைவ் பண்றாரு. சோ டிராபிக் இருக்குது. ப்ரோ டிரைவிங். பின்னாடி பாத்தீங்கன்னா எங்களுக்கான ஃபிஷிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதை இறங்கிட்டு காட்டுறேன். இப்போ கார்ல நம்ம போகலாம். முன்னாடி நம்ம இது வாங்கணும் ப்ரோ. அது பன்னு வாங்கணும். சோ பன்னு போட்டு மீன் பிடிக்க போறாரு. அது ப்ரோ ஒரு டெக்னிக் வச்சிருக்காராம். அது எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கறத காக்ரோச் எப்படி பிடிச்சணும் அதே மாதிரி பண்ண போறாராம். இதுக்கு ஒரு டிராப் பண்ண வைக்க போறேன். அதேதான். ஓகே பாப்போம். அக்கால எந்த சின்ன போய் வாங்கிட்டு சட்டமா நான் போற இடத்துல இருக்குங்களா பாருங்க. ஃபிஷிங் பண்ணலாங்க. So now we are reached in the Marjan. ஆமா, மர்ஜான் ஐலாண்ட் கோயில மீன் பிடிக்கிறதுக்கான கெட்டப்ல ரெடி ஆயிட்டாரு. சோ என்ன கையில வச்சிருக்கீங்க? இது என்னது ப்ரோ? இது ஃபிஷிங் ராட் ப்ரோ. ஃபிஷிங் ராடா? ஆமா. உள்ள அது என்ன தலையில தொப்பி? இது வெயில் எனக்கு ஒத்துக்காது. அதனாலயா? So you need a sunscreen? இருந்தா போட்டுக்கிறேன். அடுத்தது சில ஐட்டங்கள் இருக்கு. இது இப்ப மீனுங்க மாட்டுச்சுன்னா இருக்கு இல்லையா, நிறைய பெருசா போகும். 5 மீட்டர் வரைக்கும் மீன் அப்படியே பிடிச்சி எடுக்கணும். அந்த மாதிரி இது மண்ணில போட்டு சொருகி ஃபிஷிங் கார்ட் போடுறோம் இல்லையா, போட்டுட்டு திருப்பி இதுல வச்சிடணும். ஸ்டாண்ட் மாதிரி இழுக்காம போய்கிட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் மாதிரி. வாங்க இப்ப நம்ம சரி, இப்போ நம்ம மீன் பிடிச்சி இந்த பூனைக்கு தானே போட போறோம் இல்லையா? பூனைக்கு தானே. ஆக்சுவலி மீன் பிடிக்க ட்ரை பண்ணோம், மாட்டல. இப்போ ஹாஃப் மூன் போலான்னு இருக்கோம். மணி 4:45 ஆகுது. இப்போ 4:45 ஆகுது. சோ இங்க இருந்து கிளம்புனோம்னா ஒரு 3/4 மணி நேரத்துல அங்க போயிடலாம். அங்க போயிட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு ஃபிஷிங் பண்ற செம்ம ஸ்பாட் கோபர்ல, பெஹரின் பிரிட்ஜ். vlogging பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்களா ப்ரோ? ப்ரோ இங்க பாருங்க, கீழே கொஞ்சம் எட்டி பாருங்க ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, இங்க பாருங்க. பாத்து விழுந்துட போறீங்க. மீன் இருக்குது மாட்டாங்க. சோ ஃபிஷ் பாருங்க गाइस. எவ்வளவு ஃபிஷ் இருக்கு பாத்தீங்களா? இது சின்ன கொட்டை மாதிரி
கொலம் கொட்டையா கொலம் இங்க இருக்கு சின்ன குட்டை மாதிரி இருக்குது. குட்டையா செட் பண்ணிருக்காங்க. இங்க அது பீச்ல போய் ஜாயிண்ட் ஆகுறது. இது தண்ணி வந்து இங்க இருக்குல்ல ஆப்போசிட்ல பீச் இருக்கு, அங்க போய் ஜாயிண்ட் ஆகும். என் கூட யாரு இருக்காரு பாத்தீங்கன்னா என் கூட யாரு இருக்காருன்னா சுல்தான் பாய் இருக்காரு. ஆமா பாத்து அவரும் போடுவாரு, நானும் போடுறேன். ஆமா. நீங்க ஃபிஷிங் பண்ணோம்னா இது எங்க இருக்குன்னா கோல்டன் துலிப் இருக்கு இல்லையா, கோல்டன் துலிப் ஹில்டன். இப்போ வந்து இப்போ ஆஃப்டர்நூன் தான் போயிட்டு இருக்கோம். எப்படி ஒரு 43 நிமிஷம் காட்டுது. நம்ம இருட்டுருமா நம்ம போறதுக்குள்ள? இருட்ட வாய்ப்பு இல்ல, ஏன்னா இப்போ 6 மணி ஆயிடுச்சு. 6:06 இருட்டுது. குளிர்காலம்னா தான் 5 இருக்கு. அதனால போகலாம், ஓரளவு ஒரு போக்கஸ் கிடைக்கும். ஓகே. இப்ப ஏன்னா இருட்டுச்சுன்னா குவாலிட்டி நல்லா இருக்காது வீடியோ. அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆஃப்டர்நூன் போற வந்து ஒரு ஹோட்டல்ல வீடியோ சரி ஓகே. இப்ப நாங்க கிளம்புறோம், அங்க போய் உங்களுக்கு காட்டுது. சோ சில நேரங்கள் கழித்துங்கிறத நீங்களே சொல்லிக்கோங்க. ஏன்னா சில நேரங்கள் கழித்து தான் இந்த கேமரா ஆன் ஆகும். ஆமா கைஸ், ஆக்சுவலி வந்து ஆஃப்டர்நூன் பிளான் வந்து நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா பயங்கரமான டிராபிக். இப்ப போனா இருட்டுனா அப்புறம் வந்து என்ஜாய் பண்றது சரியாகாது. ஸோ அடுத்த வாட்டி ஆஃப்டர்நூன் போயிட்டு அந்த டெசர்ட் பைக், அங்க வந்து கேமல் ரைடிங், ஹார்ஸ் ரைடிங், அது எல்லாமே கிளியரா புடிச்சு போடுறோம். பட் இப்போ நாங்க வந்து சென்ட்ரல் பாயிண்ட்க்கு போறோம் எனக்கு ஒரு டிஷர்ட் எடுக்க. ஸோ நாங்க ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் பிளான் கேன்சல் ஆச்சு இல்லையா, அதுக்காக நானும் சுல்தான் பையன் வந்து சென்ட்ரல் பாயிண்ட் வந்தாச்சு துணி எடுக்கிறதுக்காக. உள்ள போங்க ப்ரோ. ஆஃபர் போயிட்டு போல இருக்கு. 2070 ஆஃபரா? அப்பால நான் ஒன்னு எடுத்துக்கிறேன், நீங்க ஒன்னு எடுங்க. எனக்கு வந்து ஸ்மால் கரெக்டா இருக்கும். நீங்க ஸ்மால் எடுத்துக்கோங்க. ஏன் சைஸ் இருக்கா பாக்கணும். உங்க சைஸ் என்ன? லார்ஜ்னு சொல்லணும்னு தோணுது. XXL. XXL சேம் வாங்க. சேம் பிளாக் கலர்ல இருங்க. பிளாக்ல நம்ம கொலாப் பண்ணும்போதுனா இந்த கலர் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அது போய் ட்ரை பண்ணு. சோ டி-ஷர்ட் மேல டி-ஷர்ட் டெஸ்ட் பண்ற ஒரே ஆள் நானா தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு உடம்பு சின்னதா இருக்குது. வந்துருச்சுன்னா ஓகே. பக்காவா செட் ஆயிடுச்சு. காப்பா. ப்ரோ வந்து கேனன் கோல பே பண்ணிட்டாரு. சோ இந்த ஷர்ட் மாத்திடலாமா? ப்ரோ நான் பிளாக் அண்ட் பிளாக்ல எப்படி இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன்? செம்மையா இருக்கீங்க. பிளாக் பேண்ட் பிளாக் டி-ஷர்ட், அதே மாதிரி நானும் பிளாக் பேண்ட் பிளாக் டி-ஷர்ட் டீம் மாதிரி போயிட்டு இருக்கு. அதேதான். சோ 2 டி-ஷர்ட் வாங்கியாச்சு, ரெண்டுமே பிளாக் கலர். அது எதுக்காக அப்படின்னா நாங்க வந்து கொலாபரேஷன் வீடியோ வந்து இந்த மாதிரி பிளாக் டி-ஷர்ட் தான் பண்ண போறோம். அதனால தான் எங்க வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல வாங்கணும். சோ 2 பீஸ் வந்து 69 தானே? ஆமா 69. ப்ரோ தான் பே பண்ணாரு. ப்ரோ சாப்பாடு மட்டும் இல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாடா. வயிற்றுல பிடிக்கிறீங்க கமெண்ட்ல கதற வாங்கி இப்போ இல்ல அது 2 பேர் தான் கதறாங்க. அந்த 2 பேருக்கும் பிரச்சனை இல்ல, அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல.